நான் ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கூடுதல் காவல் கண்காணிப்பாளர். நான் ஓய்வு பெற்று 27 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையில் பணிபுரிந்தேன். காவல்துறையில் ஊழலுக்கு உடன்படாமல் பணிபுரிவது என்பது சற்று சிரமமான விஷயம். காவல்துறையில் நாங்கள் லஞ்சம் கேட்க கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் தானாக வந்து கொட்டும். அதை எடுத்து நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அதை செய்யும் பொழுது மக்களுக்காக செய்ய வேண்டிய சகல நியாயமான சேவைகளும் அசாதாரணமாக பாதிக்கப்படுகின்றன. இறைவன் அருளால் அந்த 33 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த காலகட்டத்தில் என்னால் ஊழலுக்கு சற்றும் உடன்படாமல் பணிபுரிய முடிந்தது. அதனால் காவல்துறையை நம்பி கதறிக்கொண்டு ஓடி வரும் அல்லலுக்குற்ற அநீதிக்கு உட்பட்ட மக்கள், அவர்களுடைய துக்கம் துயரம் அதை துடைப்பதில் நான் மேற்கொண்ட சேவைகள் ஒரு அசாதாரண ஆத்ம திருப்தியை அளிக்கின்றன. சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்வார்கள். அந்த 33 வருஷ சேவையில் that gave me immense satisfaction. அதையும் ஆண்டவன் அருள்தான் என்று நான் நினைக்கிறேன். எந்த ஆண்டவன் என்னை இப்படி இருக்க எனக்கு நெஞ்சுறுதியை கொடுத்தாரோ அதே ஆண்டவன் வேறு விதமாக என்னை வழியனுப்பியிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. 33 ஆண்டுகள் பரிசுத்தமாக இருந்து பணிபுரிந்தேன். என்னுடைய திறமை கெட்டியவரை பணிபுரிந்தேன். அதற்கு வெகுமதியாக மாநில அளவில் அப்போதைய முதல்வராக இருந்த திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் போலீஸ் மெடல் என்று ஒன்றை வழங்குகிறார். அதேபோல் பிற்காலத்தில் அந்த பதக்கம் அளிப்பு விழா சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நேரடியாக நடக்கிறது. அதன் பிறகு அகில இந்திய அளவில் பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடல் என்று இன்னொரு பதக்கமும் எனக்கு அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் எகைன் ஆண்டவன் அருள். அப்படிப்பட்ட ஒரு அற்புத சேவையை செய்ய அருள் புரிந்தது ஆண்டவன். அதன் பிறகு ஓய்வு பெற்ற பிறகும் அந்த ஊழலுக்கு இம்மையளவும் நாம் உடன்படக்கூடாது என்பது மட்டுமல்லாமல் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் ஊழலை நாம் சக்தி கட்டியவரை போராடி ஒழித்து கட்டுவது என்கிற நோக்கத்தில் ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தில் இணைந்தேன். அதன் கோவை மாவட்ட பிரிவு செயலாளராக இன்று வரை பணிபுரிகிறேன். எங்கள் சக்தி கெட்டியவரை
அதில் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது மக்கள் சேவைக்கு அசாதாரண தடையாக இருக்கக்கூடியது ஊழல். மக்கள் வரிப்பணத்திலிருந்து மாதம் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும், அனைத்து பொது ஊழியர்கள், அதாவது அரசு ஊழியர்கள் ஒன்று, ரெண்டாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதிகள், இந்த 2 கேட்டகரியும் பப்ளிக் சர்வெண்ட்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்வார்கள், தமிழில் பொது ஊழியர்கள். இந்த பொது ஊழியர்களுக்கு, இந்த பொது ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் மாதம் சம்பளம் அது இது என்று எத்தனையோ கொட்டி கொட்டி கொடுக்கிறார்கள். அவருடைய கடமை அனைத்து சட்ட விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்கள் வரிப்பணத்திலிருந்து மாதம் சம்பளம் என்று எதையோ பெற்றுக்கொண்டு எந்த மக்கள் அந்த சம்பளம் போன்ற சகல நிதிகளையும் கொடுக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் துரோகம் செய்யும் வகையில் ஊழலுக்கு உடன்பட்டு அந்த மக்களிடமே லஞ்சம் கேட்டு வாங்குகிறார்கள். இது பஞ்சமா பாதகங்களில் ஒரு பெரிய பாதகம். உலகில் எந்த பாவத்திற்கும் மன்னிப்பு உண்டு, ஆனால் இந்த பஞ்சமா பாதகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கும் ஊழலுக்கு மன்னிப்பே கிடையாது. காவல் கருணை இல்லம் அப்படிங்கிறது எந்த ஆண்டவன் நம்மை படைத்து இந்த அளவில் வைத்திருக்கிறானோ அதே ஆண்டவனால் படைக்கப்பட்ட அபலைகள், அனாதைகள், அவர்களுக்கு ஒரு புகலிடமும் காப்பிடமும் தேவை. அதை ஹெல்பிங் ஹார்ட் என்கிற பெயரில் அனாதை இல்லங்கள் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு திரு கணேசன் அவர்களிடம் அதை ஒப்படைத்திருக்கிறேன். அதில் பக்கற்றோர், வழியற்றோர், வாழ வழியற்றோர், திக்கற்றோர், திசையற்றோர், தேடி இலைய திறனற்றோர், அப்படிப்பட்ட மக்களுக்கு அது ஒரு புகலிடம். கட்டாயம் இப்போது உள்ள காவல்துறையில் மாபெரும் மாற்றங்கள் அத்தியாவசியப்படுகின்றன. காரணம், காவல்துறை என்பது மற்ற துறைகளைப் போல் அல்லாமல் அந்த காவல்துறையின் சேவையை நாடி ஓடி வருபவர்கள் அசாதாரணமான அநீதிக்கு, அக்கிரமத்துக்கு, அராஜகத்துக்கு, அட்டூழியத்துக்கு ஆளாக்கப்பட்ட துர்பாக்கியவான்கள். அவர்கள் கதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். அவருக்கு தீங்கிழைப்பவர்கள் வல்லமை உள்ளவர்கள், செல்வாக்குள்ளவர்கள், பலசாலிகள், பணக்காரர்கள், அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஓடி வருகிறார்கள். அவர்களுடைய துன்பங்களை உடனடியாக தலையிட்டு அதற்குரிய நிவாரணம் செய்வதற்கு நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அவைகளெல்லாம் கையாண்டு உடனடி நிவாரணம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டியது ஒரு மாபெரும் சேவை.
எதற்காவது லஞ்சம் கேட்டாலோ அல்லது லஞ்சத்தை எதிர்பார்த்து ஒரு சேவையை செய்து சட்டபூர்வமான ஒரு சேவையை செய்து கொடுப்பதற்கு இழுத்தடித்தாலோ உடனடியாக என்னிடம் வரலாம். நாங்கள் அதற்கு உரிய நிவாரணை பெற்றுத்தரும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து ஏன் எதற்காக இப்படி இழுத்தடிக்கிறீர்கள் என்று கேட்டு அதன்படி அவர்களுக்கு உரிய உதவியை செய்வோம். காவல்துறையில் பணிபுரிபவர்கள் எந்த விதமான சட்டபூர்வமான அசோசியேஷனும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்பது சட்ட விதிமுறை. அதிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் ஓய்வு பெற்றவர்கள். நாங்கள் இப்பொழுது ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் சங்கம் என்பதை ஏற்படுத்தியிருக்கிறோம். அதில் நாங்கள் எங்களுக்கு சக்தி கேட்டியவரை சேவை செய்து வருகிறோம். துறையின் செயல்பாடுகளை ஊக்குவிப்பதற்காக எந்த விதமான பிரத்யேக சட்ட விதிமுறைகள் இனி ஏற்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் சட்ட விதிமுறைகள் அத்தனையும் அப்பளுக்கின்றி அமல்படுத்தப்பட்டால் காவல்துறையினுடைய சேவை அற்புதமாக இருக்கும். எனக்கு தெரிந்தவரை ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்பது 23-24 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களைப் போல் ஓய்வு பெற்ற ஒரு சில அதிகாரிகள் சென்னையை தலைமையை இடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய மாவட்ட பிரிவு தான் இப்பொழுது எங்கள் பொறுப்பில் இருக்கிறது. எந்த ஒரு அரசியல்வாதியாவது நான் ஊழலுக்காக போராடுகிறேன் என்று கூக்குரல் கொடுத்தது என்னால் பார்க்க முடியவில்லை. எதை பற்றியோ சிம்ம குரல் எழுப்புகிறார்கள், சிங்கங்கள் போல் சீறுகிறார்கள். ஆனால் ஊரையே உருக்குலைத்துக் கொண்டு உக்கிரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும் ஊழலை பற்றி ஒரு அரசியல்வாதி கூட இதை எதிர்த்து நான் போராடுகிறேன், ஒழித்து கட்டுவேன், மக்களுக்காக அது மாபெரும் சேவை என்று சொல்பவர்கள் யாரையுமே காணோம். அதனால் நான் பிறந்த காலத்தில் என்னுடைய பெற்றோர்கள் ஊரை விட்டு ஊர் தேடி, அந்த காலத்தில் சொல்வார்கள் பஞ்சம் தேடி ஊர் விட்டு ஊர் செல்வது என்று, அந்த மாதிரி பொருளாதார நிலைமையில் இருந்த ஏழை குடும்பத்தில் ஒரு குழந்தையாக நான் பிறந்தேன். அப்படி இருந்து என்னுடைய பெற்றோர்களுடைய கடுமையான உழைப்பால் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து நேர்மையாக வாழ்ந்து இதுவரை ஒரு சமுதாயத்தில் கம்பீரமாக நிற்க முடிகிறது என்றால் அதற்கு என்னை பெற்றெடுத்த என்னுடைய தெய்வங்கள், தந்தையும் தாயும், அவர்களுடைய நினைவாக அந்த காப்பகத்திற்கும் அவர்களுடைய பெயரைத்தான் வைத்திருக்கிறேன். நாச்சிமுத்து ராமநாதன் நினைவு காவல் கருணை இல்லம் என்று பெயர் சூட்டியிருக்கிறேன். அது அவர்களுக்கல்ல, என்னை படைத்து இந்த அளவிற்கு அருள் புரிந்த ஆண்டவனுக்கு நான் அளிக்கும் காணிக்கையாக கருதுகிறேன். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்களே காரணம் எல்லாம் இதே மாதிரி வேறு பகுதியில் வேறு இடத்துல எங்கேயாவது மறுபடியும் ஆரம்பிக்கிற மாதிரி எதுவும்? அதாவது இப்பொழுது நான் ஆரம்பித்து வைத்திருக்கும் அந்த காவல் கருணை இல்லம் 7 சென்ட் இடம். அந்த காலத்தில் தான் என்னுடைய சுய சம்பாதனையில் வாங்கி போட்ட இடம். அது இவ்வளவு காலம் காலியாகிறது. 2-3 வருடங்களுக்கு முன்பாக அதில் இப்படி ஒரு அனாதை இல்லம் அங்கு நடத்தப்படுவதற்காக ஒரு கட்டிடத்தை கட்டினேன். அதற்கு
நிறைய செலவாயிற்று. என்னுடைய சேமிப்புகள் அத்தனையும் சுரண்டி சுரண்டி அதில் போட்டு அந்த கட்டடத்தை உருவாக்கினேன். அது முழுமையடைந்தது. அதன் பிறகு அதை அந்த அனாதை இல்லத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறேன். இதற்கு மேல் இன்னொன்று ஏற்படுத்துவதற்கு எனக்கு சக்தி இல்லை. ஊழல் எதிர்ப்பு இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு 23 வருடங்கள் 24 வருடங்கள் முடிந்துவிட்டன. இந்த 24 வருடங்களாக நாங்கள் எங்கெல்லாம் ஊழல் நடக்கிறது என்று தெரிந்து அந்தந்த இடங்களுக்கு போய் அந்த ஊழல் செய்பவர்களை எங்கள் சக்தி கெட்டியவரை தட்டி கேட்டு தடுத்த நிறுத்த முயற்சித்திருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாளுக்கு நாள் ஊழல் என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளொரு மேலும் பொழுதொரு வண்ணமாக வளர்கிறது என்று சொல்வார்கள். அது இன்றைய ஊழலுக்கு நல்ல உதாரணம். அதனால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் எக்கச்சக்கம். அதனால் பாதிக்கப்படக்கூடியது மக்கள். அதுபோல் இன்னும் எத்தனையோ நஷ்டங்கள். உதாரணத்திற்கு இந்த கனிம வளங்கள், அந்த காலத்தில் எத்தனை லட்சம் கோடிகள் பொறுமான கனிம வளங்கள் அங்கிங்கனாதபடி எங்கும் பரவி கிடந்தன. யாரோ ஒரு புலவர் கூட அந்த காலத்தில் சொன்னார், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், எதற்கு கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று. அப்படி போற்றத்தக்க கனிம வளங்கள் சாட்சாத் என்று கொள்ளையடிக்கப்படுகின்றன. அதற்கு அரசு துறையில் இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துணை போகிறார்கள். அதை தட்டி தட்டி கேட்டு தடுத்து நிறுத்த வேண்டிய அரசியல்வாதிகள் அதில் பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையான சமாச்சாரம்! இந்த கனிம வளங்கள் அன்றாடம் கொள்ளை போய் கொண்டிருப்பது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கோ அல்லது அந்த சம்பந்தப்பட்ட இலாக்காவை தங்களுடைய பொறுப்பில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கோ தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர்களும் இதில் பங்குதாரர்கள். அதாவது அழிக்கப்படும் கொள்ளைக்கு, கூட்டு கொள்ளைக்கு அவர்களும் பங்குதாரர்கள். இது ஒரு அசாதாரணமான அவல நிலை, விதியின் விளையாட்டு. எங்களுக்கு சக்தி கெட்டியவரை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதில் அவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லை. அதற்கு மாறாக நாங்கள் யோசித்து யோசித்து பார்த்து இப்பொழுது இந்த இளைய தலைமுறையினரை அதற்காக பக்குவப்படுத்துகிறோம். அதாவது அவர்களுக்கு we are educating the younger generation, we are motivating them. அவர்களை ஊக்குவிக்கிறோம். ஊழலால் ஏற்படும் தீமைகளை அவர்களுடைய மனதில் பதிவு செய்கிறோம். அந்த ஊழலை எதிர்த்து போராடுவதற்காக அவங்களை தட்டி எழுப்புகிறோம், ஊக்குவிக்கிறோம். அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்களை ஒன்றுபடுத்தி ஒரு இடத்தில் சேவ் அவர் மதர்லேண்ட், தாய்நாட்டை காப்போம் என்கிற தலைப்பில் ஒரு செமினார், கருத்தரங்கம் நடத்துகிறோம். அதில் அந்த மாணவர்களை அதில் நிறைய உட்படுத்துகிறோம். அதன் மூலம் அந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் ஊழல் எதிர்ப்பு போராளிகளாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இப்போதைய சேவையில் முக்கியமானது. எங்க
ஊழல் எதிர்ப்பு இயக்கத்திலேயே இப்போ இந்த கோவை மாவட்ட பிரிவுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் திரு குமாரவேல், துரை குமாரவேல் அவர்கள் மின்சார இலாக்காவில் தலைமை பொறியாளராக பதவி வகித்து, அதாவது இறுதி வரை சர்வீஸ் முழுக்க ஊழலுக்கு உடன்படாமல் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர். அவர்தான் எங்களுடைய தலைவராக இருக்கிறார். அடுத்தபடியாக எங்களுக்கு ஆலோசகராக இருக்கக்கூடியது நான் பணிபுரிந்த காவல்துறையில் என்னுடைய பேட்ச்மேன் கே முத்துசாமி, மீசை முத்துசாமி என்று தமாஷாக அவர்களை சொல்லுவார்கள். அவரும் தன்னுடைய பணிக்காலத்தில் அசாதாரண சேவைகள் செய்திருக்கிறார். அவர் எங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறார். அடுத்து ஒரு உதவி தலைவர், அவர் வேளாண் துறையில் ஜாயிண்ட் கமிஷனராக இருந்து ஓய்வு பெற்றவர். அதுபோல் நிறைய பேர் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள். எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் பணிபுரியக்கூடிய அத்தனை பேருக்கும் மக்கள் வரிப்பணத்திலிருந்து மாதம் சம்பளம், அந்த அலவன்ஸ் இந்த அலவன்ஸு, எக்கச்சக்கமான அலவன்ஸுகள், குடியிருக்க இலவச வீடு, பங்களா, அலைபேசி, தொலைபேசி, வாகனங்கள், இது போன்ற எண்ணற்ற வசதிகள் அத்தனையும் மக்கள் வரிப்பணத்திலிருந்து செலவிடப்படுகின்றன. அத்தோடு மட்டுமல்லாமல் ஓய்வுக்கு பின் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் அவர்கள் சாகும் வரை பென்ஷன் கொடுக்கிறார்கள். அந்த அவர்கள் மரணத்திற்கு பிறகு அந்த பென்ஷன் நின்று விடுவதில்லை. அவருடைய துணைவரோ இருந்தால் அவர்கள் ஆயுள் பரியந்தம் அந்த பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் என்று கொடுக்கிறார்கள். அத்தனையும் மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான். இத்தனையும் பெற்றுக்கொண்டு இருக்கும் அத்தனை அரசு அலுவலர்களும் நன்றி கடனோடு அந்த மக்களுக்காக அற்புதமாக சேவையாற்ற வேண்டும். அதற்கென ஒவ்வொரு துறையிலும் சட்ட விதிமுறைகள் அத்தனையும் இருக்கின்றன. அதை அப்பழுக்கின்றி கடைபிடித்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை. அதை நிறைவேற்ற தவறினால் அவர்கள் மாபெரும் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம். மக்களுக்கு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்ற அர்த்தம். எந்த மக்கள் நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு எதிராக செய்யப்படும் மாபெரும் பச்சை துரோகம். அது அரசு அதிகாரிகளாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், அரசு பதவியில் இருப்பவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் அசாதாரண பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மன்னிப்பே கிடையாது. ஒரு சில யோக்கியர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் போய் சொன்னவுடன், ஓ அப்படியா, அதை பார்க்கிறேன் என்று உடனடியாக தலையிட்டு இது சரி செய்வார்கள். ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்டிலும் அத்தனை பேரும் ஊழலுக்கு உடன்பட்ட அயோக்கியர்களாக இருந்தால் நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது? உதாரணத்திற்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீர்நிலைகள் என்பது நம்மளுடைய மூதாதையர்களால் அரும்பாடுபட்டு ஏற்படுத்தப்பட்டவை. எந்த ஊரை எடுத்தாலும் அந்த ஊரை சுற்றி குளங்கள், ஆறுகள், கால்வாய்கள், அணைகள், நீர்த்தேக்கங்கள் என்று பற்பல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த நீர்நிலைகளின் அசாதாரண உபயோகம் வேளாண்மை. அதுபோக அத்தனை மக்களுக்கும் நீரின்றி அமையாது உலகு என்று சொல்வார்கள். அந்த நீர் தேக்கப்படுகிறது. அந்த நீர் தான் அண்டர் கிரவுண்ட்
வழியை கீழே இறக்கி நாம் போர்வெல்லில் தண்ணி எடுத்தால் தண்ணீர் வருகிறது. குடிப்பதற்கு மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் நீர் என்பது இன்றியமையாத ஒன்று. அதை கட்டி காத்து, கண்ணும் கருத்துமாக கட்டி காத்து காப்பாற்றப்பட வேண்டியது அத்தனை பேருடைய மிக முக்கியமான அத்தியாவசிய கடமை. குறிப்பாக இந்த வாட்டர் ரிசோர்சஸ் போர்டு என்ற ஒரு வாட்டர் WRD அதற்கென்று ஒரு தனித்துறை இருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருக்கிற தண்ணீரை பார்த்தால் அந்த தண்ணீரில் நுரை கண்கூடாக தெரிகிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? விஷக்கலவைகள் சேர்க்கப்படுகின்றன. இப்ப இருக்கக்கூடிய நீர்நிலைகள் அத்தனையும் ஆக்கிரமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட தண்ணீரே இல்லாத நிலைமைக்கு வந்து நமது நாடு பாலைவனமாகிவிடும். அது துரித கதியில் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்கால இளைய தலைமுறை எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நுரை இந்த அளவுக்கு நுரதள்ளிட்டு வருது. ஆற்று தண்ணியில் இப்படி நுரதள்ளிட்டு வருதுன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு கெமிக்கல்ஸ், ரசாயனம் கலந்து அதில் ஓடுது. அப்படி கலந்த தண்ணியை மனிதனோ அல்லது மற்ற உயிரினங்களோ குடிக்க முடியுமா? அப்படியே குடித்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியம் நிலைக்குமா? இதெல்லாம் எந்த அதிகாரிகளுக்கு தெரியாத. அதை போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்படின்னு எங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு தனி விங் இருக்குது. அதுக்கு பேர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங்கு. அது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு பிரிவு இருக்குது. அதிலிருந்து ரிட்டையர் ஆனது தான் நான். அங்கே போய் இன்ன டிபார்ட்மெண்ட்லேயும் இன்ன செக்ஷனில் இன்னார் கேட்டு இன்னும் ஒரு சர்வீஸ்க்காக, சட்ட ரீதியான சர்வீஸ்க்காக போனேன், அவர் எத்தனை ரூபாய் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணால், சரி எத்தனை ரூபாய் கேட்குறாரு எல்லாம் பேசிக்கிட்டு வந்திருக்கேன் என்ன சொல்லி விட்டு, அப்புறம் அந்த பேப்பர்லாம் படிச்சுருந்தீங்க, இந்த ரசாயனம் கலந்த அந்த நோட்டெல்லாம் கொடுத்து விட்டு அவங்கள கையும் கலவை பிடிக்கிறது. இதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அவங்க கட்டாயம் செய்யலாம். அது அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ரெண்டாவது, நாங்கள் ஊழல் எதிர்ப்பு இயக்கம்னு வச்சுருக்கோம். யாராவது லஞ்ச லாவண்யம் கேட்குறாங்க அப்படின்னா கேட்டு சொல்லலாம். கேட்குறது மட்டும் இல்லை, யாராவது லஞ்சம் கொடுத்துட்டா கூட எங்ககிட்ட சொல்லலாம். ஒரு சில கேஸில் திருப்பி கூட வாங்கி கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.